இளைஞர் மத்தியில் இப்போ இருக்கிற இளைஞர் மத்தியில் இந்த ஜாதி உணர்வுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. யார்? பொதுவாக அரசியல் கட்சிகள். எந்த கட்சிகள்னு? திமுக. இங்கே இருக்கிற சமூகத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு அவங்க அரசியல் நேரத்தில் அரசியல் பண்ண முடியும். திமுக அரசு என்ன செய்யணும்னா, நம்மளோட திருமாவளவன் கூட்டணியில் இருக்காரு, அவங்க கூட்டணி இருக்காங்களாம் பார்க்கக்கூடாது. என்ன மாதிரி விஷயம் அங்கே நடந்துச்சு, யார் மேலே தப்பு, அவன் கண்டிப்பாக திட்டிருந்தானா நீ பிசிஆர் கேஸ் போடணும். பெட்டிஷன் கொடுத்தாலே இப்போ பிசிஆர் கேஸ் போட்டுறாங்க. இது அரசு இது மேற்கொண்டு எண்ணெய் ஊற்றி எரியிற வைக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஜாதிய ரீதியான விஷயங்கள் திமுகவில் குறைஞ்சிருக்கு. உதயநிதி ஸ்டாலின் சமூக நீதி பேசுகிறோன்னு சொல்லுவாங்க, தவிர சமூக நீதி சரியான பாதையில் அவங்க பேசுறது கிடையாது. அங்கே சில தரப்புக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ வஉசி சிதம்பரனார் மட்டும் போட்டுருந்துச்சு. நாங்கள் அதிகாரிட்ட கேட்டோம், வஉசி சிதம்பரனார் பிள்ளைங்க தான் அவரே கையெழுத்து போட்டிருக்காரு, நீங்கள் ஏன் அந்த பிள்ளையை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் தேச தலைவர், அவர் ஒரு ஜாதி தலைவர் கிடையாது. அதே புதுக்கோட்டையில் முத்துலட்சுமி ரெட்டின்னு திறக்காங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த ஸ்கிரீனில் பார்த்துட்டு எங்களுக்கு அப்போ தான் ஆதகம் படுறோம். நாங்கள் ரெட்டிங்கிறது அந்த அம்மா படிச்சுவாங்கண்ணா பட்டமா. உதயநிதி காலத்துலையாவது அது மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மாறாதுங்க. அவங்க எப்போவும் ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவரான திரு அண்ணா சரவணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நேற்று புதுக்கோட்டையில் ஒரு ஊர் பகுதியில் திருவிழாவில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. வடகாடு அப்படிங்கிற ஊரில் தான் அந்த பிரச்சனை நடந்திருக்கு. பெட்ரோல் பங்க் அருகே இரு தரப்பினர்களுக்கிடையே மோதல் வாய் தகராறாக ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட ஒரு கூரை வீட்டை எரிக்கப்படக்கூடிய அளவுக்கும், ஒரு அரசு பேருந்து கண்ணாடியை அடித்து உடைக்கப்படக்கூடிய அளவுக்கும் மாறி இருக்கு. இந்த இரு தரப்பு அப்படிங்கிறது ஜாதியினர் தரப்பா, அது என்ன, அதற்கு உண்டான பின்னணி காரணங்களை பகிர்ந்துக்காங்க சார். இரு தரப்புங்கிற போதே ரெண்டு ஜாதி உள்ள மோதல் தான் இதை கொண்டு வராங்க. இரு ஜாதிகளுக்கு உள்ள மோதலாக சித்தரித்து கொண்டு வராங்க. ஆக்சுவலாக சித்திரை மாதத்தில் எல்லா கிராமங்களிலும் திருவிழா நடக்கும். தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு ஃபுல்லாக சித்திரை மாதத்தில் எல்லா கோயில்களுக்கும் திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் இரு தரப்பு மத்தியில் இது மாதிரி அங்கங்கே சில அசம்பாவிதங்களும் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கிடையாது. வருஷம் இந்த வருஷம் மட்டும் கிடையாது, வருஷம் நடக்கும். இது உண்மையான ஜாதி மோதலான்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட 99% இருக்காது. ஏன்னா இந்த இருவர் மோதிக்கொள்கிறாங்கன்னா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்குள்ள சொந்த பகையாக இருக்கும். அந்த பகையை எங்கே தீர்ப்பாங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் தான், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, நீ முந்திக்கிறியா நான் முந்திக்கிறியான்னு இந்த ஒரு சம்பவம் நிறையா திருவிழாவில் இது நடக்கும். இது ஒரு ஜாதி மோதலாக சித்தரிக்கிறது என்னை பொறுத்தவரையுமே அது தப்பு தான். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம். சீவலப்பெரி பாண்டி அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார்ல, அவரோட கதை கூட படமாக்கப்பட்டுச்சு நெப்போலியன் அவர்களுடைய நடிப்பில். ஆமாம், அவரை கூட என்கவுண்டரில் போட்டு தள்ளினது திருவிழா நேரத்தில் தானே? ஆமாம். பட் இது நடக்கிற என்ன விஷயம்னா, இந்த இளைஞர் மத்தியில், இப்போ இருக்கிற இளைஞர் மத்தியில் இந்த ஜாதி உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. யார்? பொதுவாக அரசியல் கட்சிகள். எந்த கட்சிகள்னு பேர் சொல்லலாம்? எல்லா கட்சிகளும் தான் இருக்கிற சீட்டு, திமுக அண்ணா திமுக எல்லாமே. இப்போ சீட்டு கொடுக்குறதே எப்படி கொடுக்குறாங்க? ஜாதி பார்த்து தானே சீட்டு கொடுக்குறாங்க. ஜாதியை ஒழிக்கணும்னு நினச்சா இந்த அரசு ஜாதியை ஒழிச்சிடலாம். ஜாதியை ஒழிக்கணும்னா எங்கே போய் ஒழிப்பாங்க? ஃபஸ்ட்டு நான் சேர்க்குற ஸ்கூலில் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லாமல் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஜாதி இல்லாமல் அவங்க சேர்த்துட்டான்னா அவனுக்கு கொஞ்சம் காலத்தில் அவன் ஜாதி என்னன்னு தெரியாமல் போயிடும். ஜாதிகள் மறைஞ்சிரும். ஆனால் அரசு அப்படி பண்ணுறது இல்லை, அரசியல்வாதிகளும் அப்படி பண்ணுறது கிடையாது. புரியுங்களா? இங்கே இருக்கிற சமூகத்தில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கு அவங்க அரசியல் நேரத்தில் அரசியல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்களே ஒரு அரசியல் தலைவராக ஜாதி தலைவராக இருந்துக்கிட்டு நீங்கள் இதுமாரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் சமூகத்தில் எங்கள் ஜாதியில் பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கும் பின்தங்கியில் உள்ள குடிகளுக்கும் மேலே கொண்டு வர்றதுக்கு தான் நாங்கள் அந்த ஒரு ஜாதி கூட்டமைப்பு மாதிரி வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ திமுக
அதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் வந்து ஜாதியை இன்னமுமே ஊக்குவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, ஜாதி பார்த்து தான் சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்போ திமுக தற்பொழுது வந்து ஆளும் கட்சியா இருக்கு. கண்டிப்பா. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரியான விஷயங்கள்னால கிராமப்புறங்கள்ல ஜாதி ரிலேட்டபிளான சண்டைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நாங்கள் இதுவரையும் கேட்கல. இப்போ நாங்கள் ஒரு தமிழ் சமூக கூட்டமைப்புன்னு எல்லா ஜாதி தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கோம். இந்த ஜாதி மோதலை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அங்கங்கே நடக்கிற பிரச்சனைகள்லாம் நிப்பாட்டணும். இப்போ புதுக்கோட்டையில் நடந்தது எந்த சாதியினர் சண்டை சார்? எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போ ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் மக்களுக்கும் முத்திரையார் சமூகத்துக்கும் எனக்கு காலையில் நான் கேள்விப்பட்ட வரையும் இருக்குது. இப்போ 2 சமூகத்தில் உள்ள தலைவர்களும் உட்காந்து பேசிக்கணும். இது வந்து முற்றிலும் ஜாதி ரிலேட்டாக உள்ள மோதலா இல்லை 2 பேர்த்துக்கு உள்ள தனிப்பட்ட பகையான்னு ஒரு ஃபஸ்ட்டு ஆராயணும். ஆராய்ஞ்சிச்சு இது ஜாதி வன்மத்தில் நடந்ததுன்னா 2 சமூக தலைவர்களும் உட்காந்து பேசி அங்கே உள்ள சூழ்நிலை அது யார் மேலே தப்பாக இருந்தாலும் இருக்கட்டும், யார் மேலே தப்பு இருக்கோ அவங்களுக்கு வந்து என்ன சட்டத்தில் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணி விடணும். இந்த ஜாதி மோதலை வந்து தொடர்ந்து வந்து இதை ஊக்குவிக்கக்கூடாது. எங்கேயுமே எங்கள் சமுதாயத்துக்கும் மாற்று சமுதாயத்துக்கும் நடந்தாலும் நானே அதை போய் நேரடி கலந்து அந்த மாற்று சமுதாய தலைவரோட தொடர்பு கொண்டு நான் வந்து அந்த விஷயத்த மேக்சிமம் பெரிய லெவலில் ஆக்காமல் நாங்கள் அதை வந்து சுகமாக முடிக்கிறதுக்குள்ள வேலையை பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இருக்கிற காலம் கம்ப்யூட்டர் காலத்தில் போயிட்டுருக்கோம். இந்த காலத்துலேயும் ஜாதி சண்டையை போட்டுக்கிட்டு நம்ம இன்னமும் இருந்தோம்னா இந்த தொடர்ந்து நம்ம வந்து கற்காலத்துக்கு தான் போவோம் தருவோம், முற்காலத்துக்கு போகிறதுக்கு முடியாது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த நம்ம நிதானம் எடுத்து செய்யணும். ஓகேங்களா? பழைய காலமெல்லாம் கிடையாது சார். 80, 90 அந்த காலத்தில் நடந்த ஜாதி கலவரமெல்லாம் இப்போ நடக்காது. இப்போ இளைஞர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு விழிப்புணர்வு தெளிவாயிட்டாங்க. அரசியல்வாதிகளும் கொஞ்சம் எங்கள் மாதிரி அமைப்பு வச்சுக்கணும் நாங்கள் வந்து தெளிவாகிட்டோம். நம்ம அரசியலுக்காண்டி பயன்படுத்தப்படுறோம், கலவரம் பண்ண இது பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தெளிவாக ஆகிட்டோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக நடக்கும். முந்திலாம் ஜாதி கலவரம்னு பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமாக நடக்கும். ஜாதி கலவரம் கொலையில் கூட முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொண்டு வரணும். இந்த திமுக அரசும் சரி, அடுத்தது வந்து திமுக அரசு வந்தாலும் சரி, திமுக அரசு வந்தாலும் எது வந்தாலும் இந்த ஜாதி முறைகளை வந்து கண்டிப்பாக ஒடுக்கி ஆகணும் சார். ஆளும் கட்சி அதை ரிலேட்டபிளாக ஒடுக்குவதற்கு உண்டான என்ன நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க தற்பொழுது? அவங்க வந்து அது மாதிரி வேலையில் எனக்கு செய்கிற மாதிரி தெரியல. என்ன ஒரு பக்கம் மட்டும்தான் அவங்க ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பிரச்சனைனா பிசிஆர் கேஸ் போட்டாங்கன்னா பொய்யான பிசிஆர் கேஸான்னு விசாரணை பண்ணாமையே அவங்க கேஸை போட சொல்லிடுறாங்க. அது வந்து அது மேற்கொண்டு அது ஒரு 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 தப்பு நடக்குது. அந்த தப்புன்னா நீ கரெக்டாக செய்யணும். இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுன்னு எங்கள் அமைப்புலேயே நடந்திருக்கு. எங்கள் நிர்வாகி மேலே பிசிஆர் கேஸ் போட்டிருக்காங்க, பொய்யான பிசிஆர் கேஸ்லாம் போட்டிருக்காங்க. இது அரசு வந்து என்ன செய்யணும்னா, திமுக அரசு என்ன செய்யணும்னா, நம்மளோட திருமாவளவன் கூட்டணியில் இருக்காரு, அவங்க கூட்டணி இருக்காங்களாம் பார்க்கக்கூடாது. அங்கே என்ன நடந்துச்சு, என்ன மாதிரி விஷயம் அங்கே நடந்துச்சு, யார் மேலே தப்பு, அவன் கண்டிப்பாக திட்டிருந்தானா நீ பிசிஆர் கேஸ் போகணும். பெட்டிஷன் கொடுத்தாலே இப்போ பிசிஆர் கேஸ் போட்டுறாங்க. இது அரசு வந்து இது வந்து மேற்கொண்டு எண்ணெயை ஊற்றி எரியிற வைக்கிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு. எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் அது பண்ணிகிட்டு இருக்கு. தவிர அது ஒழுங்கான நடவடிக்கை, உருப்படியான நடவடிக்கை எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஓகே, இந்த இடத்துல உதயநிதி அவர்கள் தான் திமுகவினுடைய அடுத்த முகமாக இருக்காரு. அது நமக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது. அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாதிய ரீதியான விஷயங்கள் வந்து திமுகவில் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சமூக நீதி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அவர் தலைவர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சமூக நீதி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. தவிர சமூக நீதி சரியான பாதையில் அவங்க பேசுகிறது கிடையாது. அது ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐயா வஉசியோட பிறந்தநாள் 150வது பிறந்தநாள் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சோம். அவர் 150வது பிறந்தநாள் அரசு விழாவை கொண்டாடுங்கன்னு சொல்லி நம்ம கோரிக்கை வச்சோம். அதில் வந்து ஒரு கோரிக்கை வந்து கோயம்புத்தூரில் அவரோட இழுத்த செக்கு வந்து அங்கே இருக்கிறதுனால அங்கே ஒரு வெங்கல சிலை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். அவங்களும் கோரிக்கையில் அந்த முழு வெங்கல சிலை வச்சுட்டாங்க. அங்கே சிலை திறப்புக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து வஉசி சிதம்பரனார் மட்டும் போட்டுருந்துச்சு. நாங்கள் அதிகாரிகிட்ட கேட்டோம், வஉசி சிதம்பரனார் பிள்ளைன்னு தான் அவரே கையெழுத்து போட்டிருக்காரு, நீங்கள் ஏன் அந்த பிள்ளையை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து தேச தலைவர், அவர் ஒரு ஜாதி தலைவர் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள விஷயம் தான். வஉசி வந்து ஜாதி தலைவர் கிடையாது, அவர் பொதுவான எல்லா மக்களும் கொண்டாடுறது, எல்லா தேசம் இந்தியா ஃபுல்லாக கொண்டாடுற ஒரு தலைவர் வஉசி. ஆனால் அந்த வஉசியை இவங்க மறந்ததுனால தான் நாங்கள் அவரை வந்து ஜாதி தலைவராக கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி வஉசி எல்லா பக்கமும் தெரியுது.
அது ஒரு பக்கம் இருக்கப்போ அந்த சிலையை வந்து சிஎம் திறந்துட்டார். திறந்து வாங்க, சரி ரைட்டு நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம், நம்ம ஒரு ஜாதி தலைவரை ஏற்றுக்க வேண்டாம், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஓப்பன் பண்ணுறாரு புதுக்கோட்டையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இப்போ சம்பவம் நடந்த அதே புதுக்கோட்டையில் அதே புதுக்கோட்டையில் முத்துலட்சுமி ரெட்டின்னு திறக்காங்க. அப்போ தான் எங்களுக்கு அந்த ஸ்கிரீனில் பார்த்துட்டு எங்களுக்கு அப்போ தான் ஆதகம் படுறோம். நாங்கள் சமூக நீதி பேசுகிற திமுக அரசு ஒரு சமூகத்துக்கு மட்டும் அதை ஜாதியை கட் பண்ணு, ஒரு சமூகத்துக்கு ரெட்டிங்கிறது அந்த அம்மா படித்து வாங்கின பட்டமா இல்லை, ரெட்டிங்கிறது ஒரு சமுதாயம். அப்போ அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு ரெட்டின்னு போட்டு ஓப்பன் பண்ணும்போது இது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? எங்களுக்கு திமுக மேலே ஒரு கோபம். சமூக நீதி பேசுகிற திமுக சமூகத்தை கரெக்டாக, ஒரு சமூக நீதி என்ன, எல்லா சமூகத்தையும் ஒரே பார்வையில் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும், அதுதான் விஷயம். ஒரு சமூகத்தை மேலே தூக்கி பார்க்கணும், ஒரு சமூகத்தை கீழே தூக்கி பார்க்குறோன்னு பார்க்கக்கூடாது. எல்லா சமூகத்திலும் ஏழை இருக்கான், பணக்காரன் இருக்கான், எல்லா விஷயத்திலும் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை தெளிவாக பண்ணணும். அப்போ அவங்க வந்து இந்த ஜாதியை ஒழிக்கணும்னு கிடையாது, ஜாதியை ஒழிக்கணும் அவங்க எண்ணம் கிடையாது, இருக்கிறவங்கள கட்டுப்படுத்தணும். எங்கள் மாதிரி உள்ள ஆளுங்களை கட்டுப்படுத்தணும், இது மாதிரி ஆளுங்களை ஜாதின்னு ஒரு போர்வையில் வரக்கூடாதுன்னு கட் பண்ணணும்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்தை செய்கிறாங்க. அவங்க சமூக நீதி பேசுகிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. உதயநிதி காலத்துலயாவது அது மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மாறாதுங்க. அவங்க எப்போவுமே மாறாதுன்னா அப்போ எப்போ தான் மாறும்? அது நம்ம தான் மாற்றணும். ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி நாங்கள் எதுக்கு பண்ணோம்னா, ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் எந்தெந்த ஜாதியில் எந்தெந்த மக்கள் கரெக்டான அளவுகளோடு இருப்பாங்கன்னு தெரியும். அதில் ஜாதி வரி கணக்கெடுப்பு மட்டும் நாங்கள் சொல்லலை, ஜாதி வரி கணக்கெடுப்பில் பொருளாதார அடிப்படையில் எடுக்குன்னு சொல்கிறோம். இப்போ வேளாளர் சமூகத்தில் ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் அரசு வேலையில் இருக்கானா, அவன் பிஸ்னஸ் பண்ணுறானா, அவன் ஆண்டு வருமானம் என்ன, இதெல்லாம் எடுத்து ஒரு சமூகத்தில் கொத்தனார் வேலைக்கு போகிறவனு நம்மள்ட்ட இருக்கான், சித்தாள் வேலைக்கு போகிறவனு நம்மள்ட்ட இருக்கான். இது மாதிரி ஆளுங்கள் வந்து மேலே வர்றது தான் இந்த சமூக நீதி, இந்த ஜாதி வரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் எடுக்க சொல்கிறோம். ஜாதி வரி கணக்கெடுப்பு நீங்கள் ஜாதியை ஒழுங்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. நாங்கள் அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு சமூகத்துலேயும் பணக்காரன் ஏழை இருக்கான். இங்கே பாருங்களேன், ஒரு ஷெட்யூல் கேஸில் உங்களுக்கு வந்து இதே வச்சுங்க, கொங்குல வந்து இந்த சமூகத்துக்கு வந்து 3% உள்ளீடு கொடுத்தார். அந்த சமூகத்தில் பணக்காரனும் இருக்கான், ஏழையும் இருக்கான். பணக்காரன் வந்து சிபிஎஸ் ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு வரான், இவன் சாதாரண ஸ்கூலில் படிச்சுட்டு வரான். 2 பேத்துக்கும் ஒரே அளவுகோல் கொடுக்காங்க. அந்த சமூகம் ஒருத்தன் வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அரசு வேலையில் இருக்காரு, அவன் நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு இருப்பான். ஒருத்தன் கொத்தனார் வேலைக்கு போவான், அவன் படிக்க முடியுது. இந்த மாற்றத்துக்கு தான் நாங்கள் ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சமூகம் அந்த பொருளாதார அடிப்படையில் எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இங்கே கீழே உள்ளவன் மேலே வரணும், மேலே உள்ளவன் மேலே போயிட்டே இருக்கான், கீழே உள்ளவன் மேலே வரணும் தான் ஜாதி வரி கணக்கெடுப்பு பொருளாதார அடிப்படையில் எடுங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது வந்த பிறகு என்ன செய்யணும்னா, ஓரளவுக்கு மாற்றம் வந்த பிறகு ஜாதியே எடுத்துடணும். எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் எல்லாமே காலப்போக்கில் அது மாறி போயிடும். நீ ஸ்கூலில் சேர்க்கும் போது நீ ஜாதியை போடுறதுனால அவனுக்கு தெரியுது. அதனால அவங்க ஜாதியை ஒழிக்கிற வேலையெல்லாம் அவங்க பார்க்குறதெல்லாம் கிடையாது. ஜாதியெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க. அவங்க ஜாதி ஒழிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் விஷயம். ஜாதி ஒழிச்சா அவங்க ஒழிஞ்சிருவாங்க, வாஷ் அவுட் ஆகி போயிடும். ஜாதியெல்லாம் ஒழிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் எந்தெந்த ஜாதி மெஜாரிட்டி இருக்கோ அந்தந்த ஜாதியை தான் ஓட்டு சீட்டே கொடுப்பாங்க. அந்த ஜாதி வேட்பாளரை தான் வேட்பாளராகவே நிறுத்துறாங்க. வேட்பாளர் தான் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அவனோட ஜாதி ஓட்டு அவனுக்கு விழுவும், அவன் ஜாதி பாசத்தில் இருப்பான். பார்த்தீங்களா, அவனுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஒரே ஜாதியாக இருப்பான். இவன் அவன் பார்த்துருக்க மாட்டான், அவன் இவனை பார்த்துருக்க மாட்டான். ஆனால் நம்மளால நிற்கிறான், ஒரு குத்துறான்னு குத்திட்டு போயிடறான். அதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 20% ஓட்டு விழுவும். ஒரு 1 லட்சம் ஓட்டு பதிவாகுதுன்னா அதில் 20% ஓட்டு ஜாதி ஓட்டு விழுவும். அதனால தான் அந்த ஜாதி ஓட்டு தான் நிர்ணயிக்குதுன்னு சொல்லிட்டு அந்தந்த தொகுதியில் உள்ள அந்தந்த மெஜாரிட்டி உள்ள ஜாதியை அங்கே நிற்கிறாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரத்துக்கு ரொம்ப நன்றி.